பாதாள உலகக்குழு உறுப்பினர்களோடு தொடர்பிலே அதுவும் மிக நெருங்கிய தொடர்பிலே இருந்திருக்கின்றார் நாமல் ராஜபக்சவும் ராஜபக்ச குடும்பமும் என்ற விடயம் இப்போது வெளிவந்திருக்கின்றது. குறிப்பாக பெக்கோ சமனுடைய தொலைபேசியிலிருந்துதான் இந்த அதிர்ச்சி வழியாகி இருக்கின்றது. நாமல் சார் என்ற அடிப்படையிலே பெக்கோ சமன் அந்த தன்னுடைய தொலைபேசியிலே அந்த இலக்கத்தை பதிவு செய்து வைத்திருக்கின்றார். எனவே அது நாமல் ராஜபக்சவாக இருக்கலாம் என்ற கோணத்திலே இப்போது தீவிர விசாரணைகள் எல்லாம் இப்போது மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களம். அத்தோடு கெசல்பத்ர பத்மேயுடைய தொலைபேசியை ஆய்வு செய்யத்தான் அவர்கள் மன்மத குஞ்சாக செயற்பட்டிருக்கின்றார் என்ற விடயம் எல்லாம் இப்போது வெளிவர ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக இலங்கையைச் சேர்ந்த 6 நடிகைகளுடைய தொடர்பில் இருந்திருக்கின்றார் என்ற உண்மைகள் எல்லாம் சிக்க ஆரம்பித்திருக்கின்றது. பியூமி ஹன்சமாலினி கூட இது சார்ந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார். அதோடு இந்த வெலிகம பிரதேச சபையினுடைய தவிசாளர் கொலையின் பின்புலத்திலே தப்பியோடிய ராணுவ வீரர் ஒருவர் இருக்கின்றார். அவரை வழிநடத்தியது சிறையிலே இருக்கின்ற இந்த மிதிகம ருவான் தான் என்ற அடிப்படையிலே இப்போது செய்திகளும் வழியாகி தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம். அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். இலங்கையிலே இப்போது பரபரப்புக்கு பஞ்சமே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு தீவிர பரபரப்பாகத்தான் இலங்கையிலே ஒவ்வொரு நிலவரங்களும் மாறி இருக்கின்றது. இன்றைய தினம் கூட பெக்கோ சமனுக்கு சொந்தமாக இருக்கின்ற 8 கோடி ரூபாய் பெறுமதியான 2 அதிசொகுசு பேருந்துகள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது, பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால். எனவே பெக்கோ சமனிடம் தீவிர விசாரணைகள் இப்போது இந்த மேற்கு வடக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதன் அடிப்படையிலே பெக்கோ சமன் பல உண்மைகளை எல்லாம் கக்க ஆரம்பித்திருக்கின்றார். அவர் சொன்ன விடயங்களிலே தான் அவருக்கு சொந்தமாக பெக்கோ சமன் ஏற்கனவே வாகனங்கள் வைத்திருக்கின்றார். அந்த வாகனங்களை ஏலத்திலே விடுகின்ற வேலைகளை எல்லாம் செய்து வந்திருக்கின்றார். அந்த வாகனங்களை சுற்றுலாவுக்கு செல்வதென்று பலதரப்பட்ட விடயங்களுக்காக இந்த பெக்கோ சமன் பயன்படுத்தி இருக்கின்றார். பெக்கோ சமனுடைய வாகனத்தினுடைய ஓட்டுநராக செயற்பட்டவர் தான் இந்த துப்பாக்கி சூட்டிலே இறந்து போன கஜா என்றெல்லாம் நாங்கள் தெரிந்து கொண்ட ஒரு விடயம்தான். அப்படி இருக்கின்ற போதும் பெக்கோ சமனிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் இப்போது அவருக்கு சொந்தமான அதிசொகுசு வாகனங்கள், அதாவது பஸ்கள் இப்போது கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. அதிசொகுசு பேருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. 4 கோடி ரூபாய் பெறுமதியானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 8 கோடி ரூபாய் பெறுமதியான இந்த அதிசொகுசு பேருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது பெக்கோ சமனிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில். இது மட்டும் தானா என்று பார்க்கின்ற போது பெக்கோ சமனுடைய தொலைபேசியை ஆய்வு செய்து கிண்டி கிளறிய போதுதான் இப்போது ராஜபக்சக்கள் குடும்பம் சிக்கி இருக்கின்றது என்ற உண்மை வெளிவந்திருக்கிறது. குறிப்பாக இந்த சூர்யாவுடைய திரைப்படத்திலே வருகின்ற ரிலாக்சர் என்று சொல்வதை போன்று நாமல் ராஜபக்சவினுடைய நாமல் சார் என்ற அடிப்படையிலே பெக்கோ சமனுடைய தொலைபேசியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாம் ஒரு இலக்கம். அதோடு மகேசர் ராஜபக்ச என்ற அடிப்படையிலே, மகே என்றால் எனது மதிப்புக்குரியவர் ராஜபக்ச என்ற அடிப்படையிலும் ஒரு இலக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாம் பெக்கோ சமனுடைய தொலைபேசியில். எனவே சார் நாமல் என்ற அடிப்படையிலும், நாமல் சார் என்ற அடிப்படையிலும், மகேசர் ராஜபக்ச என்ற அடிப்படையிலும் பெக்கோ சமனுடைய தொலைபேசியில் இருந்த ஆதாரங்கள் வெளிவந்திருக்கின்றது. பெக்கோ சமனிடம் நடத்தப்பட்ட விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்துக்குள்ளே இந்த உண்மையை அவர் சொல்லி இருக்கின்றார். ஏன் நாமல் இதை கண்டு அஞ்சுகின்றார்? நாங்கள் இன்னும் இந்த நாமல் தான் என்று சொல்லவில்லை. அது வேறொரு நாமலாகவும் இருக்கலாம், அது வேறொரு ராஜபக்சவாகவும் இருக்கலாம். விசாரணைகள் இடம்பெறுகின்றது. மிக விரைவிலே உண்மைகள் வெளிவரும் என்ற அடிப்படையிலே இப்போது இந்த மஹிந்த ஜெயசிங்க, தொழில் பிரதி அமைச்சரான மஹிந்த ஜெயசிங்க பாராளுமன்றத்துக்குள்ளே இந்த விடயத்தை போட்டுடைத்திருக்கின்றார். எனவே இந்த, அதாவது பெக்கோ சமன் தொலைபேசியிலே இருக்கின்ற அந்த நாமல் சார் அல்லது அந்த மகே சார் ராஜபக்ச என்ற விடயம் இந்த ராஜபக்சக்கள் நாமல் ராஜபக்சவாகத்தான் இருக்கலாம் என்ற அடிப்படையில் அதிகமாகவும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. அதோடு ராஜபக்சக்கள் கட்சியை சார்ந்தவர் தான் சம்பத் மெனம்பெரி என்றும் இந்த பெக்கோ சமன் என்ற உண்மையையும் இப்போது மஹிந்த ஜெயசிங்க பாராளுமன்றத்துக்குள்ளே வைத்து சொல்லி இருக்கின்றார். எனவே ஒரு மிகப்பெரிய ஒரு விடயம். பல நாட்களாகவே நாமல் ராஜபக்ச உண்மைகளை வெளியே கொண்டு வாருங்கள், எங்கள் மீது குற்றம் சுமத்தாதீர்கள், உண்மைகளை கொண்டு வாருங்கள், எங்கள் மீது குற்றம் சுமத்தாதீர்கள் என்று ஊடகங்கள் முன்னிலையிலே கூவி வந்தார். இப்போது இந்த விடயம் வெளிவந்ததனால் கொஞ்சம் ஐயப்பாடு ஏற்பட்டிருக்கின்றதோ என்ற அடிப்படையிலும் பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதுவும் இந்த மஹிந்த ஜெயசிங்க பாராளுமன்றத்துக்குள்ளே வைத்து சொல்லிவிட்டார். ஏன் பயப்படுகின்றீர்கள்? அதில் இருக்கின்ற நாமல் சார் வேறு யாரோ தெரியவில்லை, நீங்களோ தெரியவில்லை, நாங்கள் இன்னும் விசாரணைகளை முடிக்கவில்லை, முடிந்த பின் உறுதிப்படுத்துவோம், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கள், பயப்பட வேண்டாம் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருக்கிறார் ராஜபக்ச தரப்பை பார்த்து. எனவே இப்போது பெக்கோ சமன் தொலைபேசியில் இருந்து இந்த ஆதாரத்தை கொண்டும் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக சொன்ன போதுதான் கெசல்பத்ர பத்மேனுடைய தொலைபேசிகளை கிண்டுகின்ற போதுதான் குப்பைகள் எல்லாம் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது. குறிப்பாக மன்மத லீலைகள், அதாவது மன்மத குஞ்சாகவே செயற்பட்டிருக்கின்ற இந்த கெசல்பத்ர பத்மே உண்மைகள் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது. 6 நடிகைகள்
இலங்கையைச் சேர்ந்த 6 நடிகைகள் அவரோடு தொடர்பிலே இருந்திருக்கின்றார்கள். குறிப்பாக துபாய்க்கு செல்கின்ற போது அவர்களோடு நின்று புகைப்படம் எடுத்திருக்கின்றாராம் இந்த கெசல் பத்ர பத்மே. அதிலும் ஒரு நடிகை பிரத்யேகமாக தன்னுடைய காதலனோடு மிக நெருக்கமாக இருக்கின்ற காணொலிகளை, குறிப்பாக அந்தரங்க காணொலிகளை எல்லாம் அனுப்பி வைத்திருக்கின்றார் என்றால் எந்த அளவுக்கு அந்த நடிகை தொடர்பிலே இருந்திருக்கின்றார் என்றுதான் இப்போது பேசப்படுகின்ற விடயமாக இருக்கின்ற போது, நேற்று முன்தினம் பியூமி ஹன்சமாலினி விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார். இதற்காகத்தான் பியூமி ஹன்சமாலினி என்று சொல்லப்படுகின்ற இலங்கையினுடைய கவர்ச்சி நடிகை ஒருவரும் மிக நெருங்கிய தொடர்பிலே இருந்தார் என்ற அடிப்படையிலே அவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 5 மணித்தியாலங்கள் பியூமி ஹன்சமாலினியிடம் விசாரணை நடத்தப்பட்டிருந்தது. இன்னும் 5 நடிகைகள் இருக்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது. அந்த 6 நடிகைகளில் இவரும் ஒருவர். இன்னும் பெயர் வெளிவராத 5 நடிகைகள் இருக்கின்றார்களாம். அவர்களிடமும் வாக்குமூலங்களை பெறுவதற்காக இப்போ தீவிர விசாரணை நடத்தப்படுகின்ற போதுதான் இலங்கை, அதாவது மிஸ் ஸ்ரீலங்கா என்ற பட்டத்தை வென்றிருந்த ஒரு அழகி கூட இந்த கெசல் பத்ர பத்மேவோடு நின்று புகைப்படம் எடுத்திருக்கின்றார். எனவே அவரையும் நாங்கள் விசாரிக்க போகின்றோம் என்ற அடிப்படையிலே இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு களமிறங்கி இருக்கின்றார்கள். கெசல் பத்ர பத்மேனுடைய தொலைபேசியிலிருந்து பல அதிர்ச்சிகள் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது. குறிப்பாக கெசல் பத்ர பத்மேனுடைய பின்புலம், பெண்களோடு இருந்த தொடர்பு தொடர்பாக இப்போது பல விடயங்கள் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது. அதோடு இசாரா செவந்தியிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே தான் இசாரா செவந்தி எப்படி நாட்டிலிருந்து தப்பி சென்றார், எங்கே சென்றார், யார் கொண்டு விட்டு என்றெல்லாம் சொல்லி இருக்கின்றார். இதன் அடிப்படையிலே அவரை கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு கடத்திய அந்த 3 பேர், குறிப்பாக ஆனந்தன் என்ற ஒருவருடைய பெயரை சொல்லி அவரை கைது செய்து விட்டார்கள். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே அந்த படகோட்டி கைது செய்யப்பட்டிருக்கின்றாராம். இசாரா செவந்தியை கொண்டு போய் விட்டு வந்த அந்த படகும் இப்போது அராலித்துறை, யாழ்ப்பாணத்தினுடைய அராலித்துறை பகுதியிலிருந்து மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு நபர், குறிப்பாக இந்த இசாரா செவந்தியை கொண்டு சென்ற 3 பேரிலே இன்னும் ஒரு நபர் தலைமறைவாகி இருக்கின்றாராம். அவரை தேடுகின்ற பணிகளும் இடம்பெற்று வருவதாக இப்போது குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே மிக விரைவில் அந்த நபரும் கைது செய்யப்பட்டு விடுவார் என்றும், அத்தோடு பிரத்யேகமாக யாழ்ப்பாணத்தின் மீது கண் வைத்து விட்டார்கள் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு. காரணம், இதற்குள்ளே மிக பெரும் வலையமைப்பு, குறிப்பாக கைது செய்யப்பட்ட இசாரா செவந்தியோடு கைது செய்யப்பட்ட பாதாள உலக குழுவிலே 3 பேர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள். அதில் தக்சியை விட்டுவிடலாம். காரணம், அவர் ஏமாற்றப்பட்டு கொண்டு சென்றார் என்ற அடிப்படையில் தான் இதுவரை நடந்த விசாரணைகளில் வெளிவருகின்ற உண்மை. அதாவது வேலை வாய்ப்பை வாங்கி தருகின்றேன் என்ற அடிப்படையிலே தான் யாழ்ப்பாணத்து சுரேஷ் அவரை அந்த இடத்துக்கு கொண்டு போய் சென்று அவருடைய அடையாளத்தை பயன்படுத்தி இந்த இசாரா செவந்தியை வெளிநாடு, அதாவது ஐரோப்பிய நாட்டுக்கு கொண்டு செல்வதற்கான வேலைகளை செய்திருக்கின்றார்கள். எனவே தக்சி ஒருவேளை ஏமாற்றப்பட்டு கொண்டு சென்றிருக்கலாம் இதுவரையில் வந்த விசாரணைகளில். ஆனால் ஏனையவர்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஜே.கே. பாய் என்று சொல்லப்படுகின்ற கெனடி பஸ்தியாம்பிள்ளை, இந்த ஆனந்தன் என்று சொல்லப்படுகின்ற நபர், அவரோடு சேர்ந்த 3 பேர், அதோடு இந்த யாழ்ப்பாணம் சுரேஷ் என்று சொல்லப்படுகின்ற நபர், இப்படியாக எல்லோருமே இந்த பாதாள உலகக்குழு உறுப்பினர்களோடு தொடர்பிலே இருந்தார்கள் என்பதுதான் இப்போது தலையிடியாக இருக்கின்ற ஒரு விடயம். எனவே இப்போது யாழ்ப்பாண பக்கம் குற்ற புலனாய்வு திணைக்களத்துடைய கண் திரும்பி இருக்கின்றது. உண்மையில் இந்த விசாரணைகளை தீவிரப்படுத்தி உரியவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கின்ற போது சிறப்பாக இருக்கும். காரணம், எங்களுடைய பகுதிகளிலே மிக தீவிரமாக இருக்கின்றது குற்றச் செயல்களும் மிக மோசமாக இருக்கின்றது. இந்த போதைப் பொருள் பாவனைகளும் என்பது மிக மிக கவலைக்குரிய விடயம். நிம்மதி இல்லாமல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மையான விடயம். எனவே அது சார்ந்தும் இப்போது தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. அதோடு வெலிகம பிரதேச சபையினுடைய தவிசாளராக இருந்த சுட்டு படுகொலை செய்யப்படுகிற மிதிகம லசா என்று சொல்லப்படுகிற லசந்த விக்ரமசேகர தொடர்பாக ஒரு அதிர்ச்சியூட்டுகின்ற விடயம் வந்திருக்கின்றது. அவரை படுகொலை செய்தது முன்னாள், அதாவது ராணுவத்திலிருந்து தப்பியோடிய ஒரு சிப்பாய்க்கு ஒப்பந்த அடிப்படையிலே பணம் வழங்கித்தான் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்ற விடயம் வெளிவந்திருக்கின்றது. இந்த துப்பாக்கி சூட்டின் பின்னால் சிறையிலே, பூசா சிறைச்சாலையிலே இருக்கின்ற இந்த மிதிகம ருவான் என்று சொல்லப்படுகிற நபர், முன்னர் இந்த மிதிகம லசாவும் மிதிகம ருவானும் ஹரக்கட்டாவுடைய மிக நெருங்கிய நண்பர்கள், இருவருமே ஒரே தட்டிலே சோறருந்தியவர்களாம். ஆனால் பிற்பட்ட காலங்களில் ஏற்பட்ட விரிசல் காரணமாக இந்த கொலை இடம்பெற்றிருக்கின்றது என்பது வெளிவந்திருக்கிறது. குறிப்பாக இந்த மிதிகம ருவானுடைய துப்பாக்கிகள், அவருக்கு சொந்தமாக இந்த பல ஆயுதங்கள், அதோடு போதைப் பொருள் எல்லாம் அவருடைய வீட்டில் வைத்து மீட்கப்பட்டிருந்தது. இதற்கான துப்பை கொடுத்திருந்தவர்கள், இதை போட்டு கொடுத்தவர் இந்த மிதிகம லசா என்ற அடிப்படையிலே தான் இந்த மிதிகம ருவான் ஆளை வைத்து, அதாவது முன்னாள் ராணுவத்திலும் தப்பியோடிய சிப்பாயை வைத்து இந்த கொலையை செய்திருக்கின்றார் என்ற கோணத்திலும் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும், அந்த சிப்பாய் அடையாளம் காணப்பட்டு விட்டார்,
மிக விரைவிலே கைது செய்யப்படுவார் என்ற விடயங்களும் வெளிவந்திருக்கின்றது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் யார் யார் எங்கெங்கே சிக்க போகின்றார்கள் என்பதை. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன். அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு. இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.